சரிடாப்பா, இப்ப நாங்கள் பார்க்க போற கதை என்னன்னு சொன்னாராப்பா, ஒன் டைமென்ஷனல் மோஷன்ல தான், ஒன் டைமென்ஷன் மோஷன் தான், அதாவது நேர்கோட்டு இயக்கம் தான். ஆனா அந்த நேர்கோட்டு இயக்கம் என்ன செய்யுது, ஒரு தடை ஊடகத்துக்கு நேர்கோட்டு இயக்கம் நடந்தா, தடை ஊடகத்துக்கு மடியா கவனி, ரெசிஸ்டிங் மீடியம், ரெசிஸ்டிங் மீடியம், அதாவது என்னது தடை ஊடகம். ஒரு தடை ஒன்று இருந்து அவர் அதுல நேர்கோட்டு இயக்கத்தை நடத்துறாரு என்று சொன்னா அவருக்கு என்ன மாதிரியான கேஸ், பாசிபிள் கேஸ்கள் வரலாம் என்று பார்ப்போம். கொஞ்சம் மெதுவாத்தான் இது சொல்லுவான், மடியா கவனியா. இப்ப உனக்கு நேர்கோட்டு இயக்கம் சொல்லி போட்டது. நேர்கோட்டு இயக்கம் என்னது, ஆர்முடுகள் மாறக்கூடாது, விளங்குதா? ஆர்முடுகள் மாறக்கூடாது, நேர்கோட்டு இயக்கம். ஆர்முடுகளோ அல்லது அமர்முடுகளோ ஏதோ தனி ஆர்முடுகள் கதை சொல்லலாம், அமர்முடுகளும் பெறலாம். அப்ப ஆர்முடுகளோ அல்லது அமர்முடுகளோ என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. என்ன நேர்கோட்டு இயக்கம்னா மாறக்கூடாது. இப்போ ஒரு தடை ஒன்று இருக்குதுன்னு சொன்னா அவங்களுக்கு தடையின் காரணமாக அவங்களுக்கு என்ன மாதிரி அந்த ஆர்முடுகள்ல மாற்றம் வரப்போகுது என்ற விஷயத்தை தான் நான் சொல்லி தர போறேன். இப்ப முதலாவது உனக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் பார், இப்படி சொல்ல போறேன்னு ஒரு விடயம். முதலாவது இதான் அந்த துணிக்கை ஒன்று வழியாக்க, ஒரு துணிக்கை ஒன்று எம் திணிவுடைய துணிக்கையானது ஒரு தடை ஊடகத்துக்குள்ள, எனக்கு எம் துணிக்கையுடைய துணிக்கையானது எங்க இயங்குது, இங்காலி திசையில எனக்கு என்ன செய்யுது, இயங்குது. இங்காலி திசையில எனக்கு எம் துணிக்கையுடைய துணிக்கையானது இயங்குது. ஓகே, இப்ப எனக்கு இது இவருக்கு என்ன வருகுது, தடவிசை வருகுது. என்னது, இங்காலி பக்கத்துல FD என்று போடுற ஒரு தடவிசை ஒன்று வருகுது. இந்த தடவிசை மாறா தடவிசை என்றெடுக்கின்றேன். இந்த தடவிசையானது மாறா தடவிசை என்றெடுக்கின்றேன். ஒரு தடவிசை வருகுது, இந்த தடவிசையானது என்ன தடவிசை, மாறா தடவிசை என்றெடுக்கின்றேன். மாறா தடவிசை, சரி, மாறா தடவிசை. இந்த துணிக்க இங்கால இயங்குது. இப்ப இந்த கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த துணிக்க இந்த ஆர்முடுகள் அல்லது அமர்முடுகள் என்ன மாதிரியான கேஸ் எடுப்பார், ஆர்முடுகள் அல்லது அமர்முடுகள் எவ்வாறு எடுப்பார். முதலாவது நான் என்ன செய்ய போறேன்டா, இந்த துணிக்கையில தாக்குற இந்த துணிக்கைக்கு என்ன செய்ய போறேன், துணிக்கைக்கு அந்த பார்ட்டிகளுக்கு, இந்த துணிக்கைக்கு அந்த மேஸுக்கு, இந்த துணிக்கைக்கு ஒருக்கா எப்சமன் எம்ஏ போட போறேன். எப்சமன் எம்ஏ போட போறேன். இந்த எஃப்க்கு பதிலா எனக்கு இங்க இருக்கிற இந்த துணிக்கையில தாக்குற விசைகள் என்ன, FD தடவிசை தாக்குது. அந்த தடவிசை மாறா தடவிசை. எனக்கு என்ன இயக்கத்துக்கு எதிராக தாக்குறதால -FD என்று போடுறேன். சமன். ஓகே, திணிவு துணிக்கையில திணிவு M தர ஆக்சலரேஷன். அப்ப இதுல இருந்து உனக்கு ஆக்சலரேஷன் வரப்போது -FD ஓவர் M என்று வரப்போறார், விளங்குதா? உனக்கு -FD ஓவர் M என்று வரப்போறார், விளங்குதா? அதாவது இப்ப வேற எனக்கு ஆர்முடுல கணிக்க மைனஸ்ல விட வருதுன்ட்டு அது என்னது, அமர்முடுகள் FD ஓவர் M. அப்ப உங்களுக்கு என்னது, அமர்முடுகள் -FD ஓவர் M, -FD ஓவர் M. அப்ப எங்களுக்கு என்ன வருது, இது என்னது, அமர்முடுகள். எந்த திசையில் அமர்முடுகள்? அப்ப எனக்கு இங்காலி பக்கமாக ஒரு தடவிசை தாக்கி, இயங்குற திசைக்கு எதிராக ஒரு விசை தாக்கிய பொருளானது என்ன செய்யும், அமர்முடுகள் அடையும் என்ற விஷயம் உனக்கு விளங்குதா? அப்ப பொருள் இங்காலி பக்கத்துல மூவ் ஆகி கொண்டிருக்க ஒரு மாறா தடவிசை இயக்கத்துக்கு எதிராக தொழிற்பட்டு கொண்டிருக்கும் போது பொருளானது என்ன செய்யும், இயக்க திசையில் அமர்முடுகளுக்கு உட்படுத்தப்படுகிறது என்ற விஷயம் உனக்கு விளங்குதா? முதலாவது விஷயம் இது. முதலாவது விஷயம் கேஸ் 1. ஓகே, கேஸ் 2 அப்படி என்று பார்ப்போம். கிளியர் பண்ணி போட்டு என்ன செய்வோம், கேஸ் 2 அப்படி இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, சரிடாப்பா. அப்ப கேஸ் 2 என்ன மாதிரி அமைய போகுதுன்னு சொல்ல போறேன். கேஸ் 2 என்ன மாதிரி அமைய போகுதுன்னா, இங்க பார், கேஸ் 2 எழுதுறேன். இங்க பார்,
எனக்கு இங்காலி பக்கம் இயங்கிக் கொண்டு அப்ப இயக்க திசையிலையும் ஒரு விசை வருகிறது எடுக்கிறேன். என்ன இயக்க திசையிலையும் இந்த துணிக்கைக்கு ஒரு விசையானது வருகின்றது என்று எடுக்கிறேன். என்ன விசை வருகிறது? எஃப் 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 இல்ல ஒரு விசை ஒன்று வருதுன்னு எடுப்போம். என்ன ரொட்டேஷன் என்ன போடுவோம்? எஃப் forward எஃப் என்ற விசை வருகுதுன்னு போடுறேன். எஃப் ஸ்மால் எஃப் என்ற விசை வருகுதுன்ற மாதிரி போட்டுக் கொள்கின்றேன். விளங்குதா? எஃப் என்ற விசை வருது. இயக்க திசையில எஃப் என்ற விசை இருக்கு. ஆனாலும் தட விசை என்ன வருது? FD என்ற தட விசை வருது. இவ்வாறான சூழ்நிலையில இந்த துணிக்கையினுடைய ஆர்முடுகள் என்ன மாதிரி அமையும் என்று பார்ப்போம். அப்ப என்ன செய்யணும்? ஆர்முடுகளை செக் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? இயக்க திசையில எஃப் சமன் எங்க திசையில இந்த திசையில தான் இயங்குது. அப்ப இயக்க திசையில நான் எஃப் சமன் எம்ஏ பிரயோகிக்க என்ன போடுவேன்? விளைவில் விசை போடணும். எனக்கு 2 விசை வருது இல்ல. அப்ப 2 விசை வரைக்கும் 2 விசைகளின் விளைவுள் தான் விசை வரும். விளைவுள் விசையத்தான் இதை அப்ளை பண்ணணும். அப்ப விளைவில் விசை என்னன்னு போடலாம்? எஃப் சய FD இஸ் ஈக்குவல் டு MA. அப்ப இதுல இருந்து ஆக்சலரேஷன் என்ன வரும்? FF minus FD divided by M என்ற மாதிரி அமையும். விளங்குறதா? FF minus FD divided by M. இங்கு படியாக ஒரு நிபந்தனை சொல்ல போறேன். இங்கு here FF greater than FD எனில் FF greater than FD என்றா அது FF பெருசு FD சின்ன என்றா அது பிளஸ் ஆக்சலரேஷன், அதாவது ஆர்முடுகளாக அமையும். பிளஸ் வரும். மாறி இருந்தா FF less than FD இருந்திருந்தா, FD காட்டிலையும் FF சின்னனா இருந்திருந்தா எங்களுக்கு மைனஸ் தான் வரும். அதாவது இந்த திசையில அமர்முடுகள் அடையும். அப்ப எனக்கு இந்த 2 விசைகளும் தீர்மானிச்சு. அப்ப உனக்கு படியா சொல்றேன். FF என்ற விசை வந்து மாறா விசை. அப்ப நான் உனக்கு நிபந்தனை போடுறேன்னா FF FD என்ற விசைகள் கான்ஸ்டன்ட். ஓகே, கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ், கான்ஸ்டன்ட் விசைகள், அதாவது மாறா விசைகளாக அமைய வேண்டும். மாறும் விசைகளை போட்டா தம்பி இந்த ஆர்முடுகள் மாறுமுடுகள் தான் வரும். அது வேற கதை. நான் இப்ப மாறுமுடுகள் கதைக்கவில்லை. மாறா ஆர்முடுகள் தான் கதைக்கிறது. மாறா ஆர்முடுகள் வர வேண்டும் சொன்னா மாறா விசைகள் பிரயோகிக்கப்பட வேண்டும். மாறா ஆர்முடுகள் பெறப்பட வேண்டும் என்றா மாறா விசைகள் பிரயோகிக்கப்படல் வேண்டும் என்ற விஷயத்தை விளங்கு. அப்ப 2வது கேஸ் உனக்கு இப்படி சொல்லிக்கிறேன். அதாவது கிடைத்திசையில மூவ் பண்றது. அப்ப FF-ம் FD-யும் FF பெரிது FD சின்னனா இருந்தா அது ஆர்முடுகளா இருக்கு இந்த திசையில. ஒருவேளை இது பெருசு இது சின்னனா இருக்குன்னு சொன்னா அது அமர்முடுகளாக இருக்கும். விளங்குதா? நிபந்தனைகள் விளங்குதா? இப்படி எல்லாம் செக் பண்ண சொல்லுவான் பேப்பர்ல. இது ஆர்முடுகள் கேஸ் வருமா அமர்முடுகள் கேஸ் வருமான்னு செக் பண்றது இருக்கு. செக் பண்ணி சொல்ல வேணும். ஓகே, அப்ப இந்த விஷயம் உனக்கு விளங்கும் நினைக்கிறேன். இந்த விஷயம் விளங்கும் நினைக்கிறேன். நம்ம என்ன செய்வோம்? கிளியர் பண்ணி போட்டு கேஸ் 3 பார்ப்போம். ஓகே.